தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு கிடைக்கணும்னு நம்பிக்கை இல்லை. முதல்ல வந்து அடி வாங்க போகிறது இந்த ஒரு விஷயத்துல தான். என்னுடைய சப்போர்ட் ரெண்டு பேருக்குமே இருக்காது. டிஎம்கே வரக்கூடாது, அவ்வளோதான். நாம் தமிழர் வருவாங்களான்றது எனக்கு தேவையில்ல. டிஎம்கே வராது, அவ்வளோதான். அவர் வந்து டிவிகே கூட வந்து கூட்டணி வைக்கலாம். எங்களுக்கு சப்போர்ட் இது வரையும் ரெண்டு கட்சி மாறி மாறி வருது. எனக்கு வேறு தெரிஞ்சதுலேருந்து இப்போ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா வந்து சேஞ்ச் அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு தான் இருந்தோம். யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய ஓட்டு இருந்துச்சு. இப்போ இதனால கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. உதயநிதி வந்துக்கிறாரு, பரவாயில்ல, ஓரளவுக்கு இளைஞருக்கு வந்து பாதை கொடுக்குறாரு. திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். இப்போ 2027 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பேஸ் நாம் தமிழர் கட்சி வரும்போது உங்கள் சப்போர்ட் வந்து யாருக்கு இருக்கும்? கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து கிராமத்துலேருந்து எல்லா குக்கிராமத்தில் வந்து சில்பர் போட்டது வரைக்கும் வந்து பெரியார் வந்து ரொம்ப பாடுபட்டார். அப்படியேப்பட்ட வந்து பெரியாரை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசின வந்து தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு கிடைக்கணும்னு நம்பிக்கை இல்லை. முதல்ல வந்து அடி வாங்க போகிறது இந்த ஒரு விஷயத்துல தான். அதனால என்னுடைய சப்போர்ட் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. என்னுடைய சப்போர்ட் ரெண்டு பேருக்குமே இருக்காது. இப்போ வந்து சீமான் வந்து பாட்டாளி மக்கள் கூட்டணின்னு அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். திமுகவுக்கும் இதனுடைய சப்போர்ட் இருக்காது, சீமானுக்கும் சப்போர்ட் இருக்காது. 2026 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே விஸ் சீமான் இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க விரும்புகிறீங்க? நான் வந்து இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இதில் தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து சீமான் வந்து பேச்சு நல்லா பேசியிருந்தார் ஃபஸ்ட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறது அவர் இஷ்டம் பேசுவார், திடீர்னு மாற்றி பேசுகிற மாதிரி இருந்தது. இப்போ விஜய் அண்ணா வந்து இப்போ வராரு அடுத்து 26. விஜய் அண்ணாவுக்கு தான் நம்ம சப்போர்ட்டு எல்லாமே. டிஎம்கேக்கு கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. அதை எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க இஷ்டம் போல தான் அவங்க செய்ய போகிறது. நாம் தமிழர் வருமா இல்லை ஜெயிக்குமான்ற கருத்து அவர் வரமாட்டார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பர்சனலாக கேட்டோன்னா டிஎம்கே வரக்கூடாது, அவ்வளோதான். நாம் தமிழர் வருவாங்களான்றது எனக்கு தேவையில்ல. டிஎம்கே வராது, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நான் நாம் தமிழர் வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே இவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒப்பீனியனில் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்றது ஒரு நல்ல விதமாக செஞ்சால் பரவாயில்ல, தனக்கு செய்யாமல் மற்றவங்களுக்கு செஞ்சால் பரவாயில்ல, அந்த மாதிரி தான். சீமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சி ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா 11 வருஷம் ஆகிடுச்சு. ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்டேஜாக ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட வாக்காளர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களாக இருக்காங்க. ஸோ இளைஞராக இருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா திராவிடம் பேசாமல் இருக்கவே முடியாது. ஸோ அரசியல் எடுப்புன்னு பார்த்திங்க அப்படின்னாலும் வந்து தந்தை பெரியார், அப்புறம் வந்து கர்மவீரர் காமராஜர், எம்ஜிஆர், அண்ணா அவங்க முறைப்படி தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அரசியலே பேச முடியும். அதை தவிர்த்து வேறு அரசியல் பேசுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. அவங்க தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, அதை பற்றி தப்பே கிடையாது. தமிழ் தேசியத்துக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, எழுத்தறிவு, சுயமரியாதை அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட கொள்கையில் வருது. தமிழ் தேசியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா இனப்படுகொலை அதெல்லாம் ஓகே. ஸோ அவங்களும் அதெல்லாம் பேசியிருக்காங்க, பேசாமல் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் முன்னிறுத்தி பேசுகிறது வந்து என்னை பொறுத்த வரையும் தப்பு. ஓகேங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா மெயின் மெனுவாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்கும்? ஆக்சுவலாக இட்லி, வடை, பூரி, பொங்கல், இதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காதுல்ல. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட்டு இல்லை நான் திடீர்னு குஜராத்தி ஃபுட் எடுத்துகிட்டு வரேன்றது வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட கலாச்சாரத்துக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வர 2026 சட்டமன்றத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷனில் சீமான் விஸ் டிஎம்கே அப்படின்றது கம்பல்சரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 முனை போட்டி தான். டிஎம்கே அலைன்ஸ் அண்ட் ஏடிஎம்கே, இப்போ நியூ பார்ட்டி இஸ் கம்மிங்ஸ் அகே டிவிகே. ஓகேங்களா? சீமான் வந்து ஓட் பேங்க் எடுப்பாங்க, ஓட் பேங்க் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 8% ஓட் பேங்க்கு போன இதுலேயே இருக்குது. இதை வச்சு அவர் வந்து
மறுபடியும் எலெக்ஷனை கேண்டிடேட் தனியாக தான் நிற்பேன். தனியாக நின்று எந்த பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதிகாரத்துக்கு வரத்துக்காக மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதிகாரத்துக்கு மூலம் தான் மக்கள்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றது அதிகாரத்து மூலியம் தான் தெரியும். அதை விட்டு நானும் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் எனக்கு வந்து இப்படிலாம் போயிருக்கு, இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அதிகாரம் வேணும். ஸோ அதிகார மையத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி வின்னிங்கில் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் அவர் வந்து டிவிகே கூட வந்து கூட்டணி வைக்கலாம். ஏடிஎம்கே இப்போ டிவிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் திராவிட அரசியல் தான் எடுத்திருக்காங்க. அந்த திராவிட அரசியலில் டிஎம்கேக்கு அகென்ஸ்ட்டு அந்த பிஜேபிக்கு அகென்ஸ்டாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதிரி கட்சிகள் அப்புறம் டிவிகே ஸோ முடிஞ்ச அலைன்ஸ் ஏடிஎம்கேக்கு கூட வச்சு அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி டிஎம்கேன்னு வரும்போது உங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? எங்களுக்கு சப்போர்ட்டு இது வரையும் 2 கட்சியும் மாறி மாறி வருது. எனக்கு வேறு தெரிஞ்சதுலேருந்து இப்போ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா வந்து சேஞ்சாக பண்ணலாம் மாதிரி. இப்போ வந்து விஜய் அவர் அண்ணன் வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அவங்கவுங்க எப்படி மனப்பான்மை பொறுத்து தெரில, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே இந்த 26. அது வந்து நம்ம கையில் இல்லை, அவங்க மக்கள் என்ன தேர்ந்தெடுக்காதான். என்னோடய அபிப்பிராயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு அவருக்கும் கொடுத்து பார்ப்போம். 2 தலைமுறையாக மாறி மாறி வந்துருக்குறாங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னோடய ஒப்பீனியன். இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே விஸ் நாம் தமிழர் கட்சின்னு வரும்போது உங்களோட சப்போர்ட் வந்து யாருக்கு இருக்கும்? கட்சிலாம் நான் பொதுவாக எதுவும் பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை ப்ரோ. யார் நல்லா பண்ணுறாங்களோ அதை நம்ம கடைசியில் தான் முடிவு பண்ணுவோம். இப்போ வரைக்கும் டிஎம்கே பண்ணிகிட்ருக்காங்க, பரவாயில்ல, ரொம்ப சொல்ல முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. சீமானுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா இப்போ இந்த வழக்கெலாம் சொன்னீங்களே, இதனால 2 கெட்டானா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு தான் இருந்தோம், யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய ஓட்டு இருந்துச்சு. இப்போ இதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. மற்றபடி டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் ஏடிஎம்கேக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு ஆளுங்கட்சி தாங்க போயின்னு இருக்குது. மெயினாக வந்து ஆளுங்கட்சி தான். கேட்குறதுக்கு ஆள், கேள்வி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஓகேவா? சீமான் வந்து ஏதோ வராரு, பேசுகிறாரு, கொள்கிறாரு. வழக்கில் வந்து இப்போ ரொம்ப நெருக்கடி ஓவராக இருக்குது வழக்கில். அதனால் வந்து இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, வழக்கு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் வந்து இப்போ என்னென்னா சீமான்லாம் வந்து ஏதோ ஓட்டு வருது போகுது, எதிர்கட்சின்ற போது மாறி 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 வருது. இப்போ அடுத்த தலைமுறை, என் பையன் கால தலைமுறைக்கெலாம் வந்து அண்ணன் வராரு, விஜய் அண்ணன் வராரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. மக்கள் வந்து நம்ம முடிவு கிடையாது, மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க. நம்ம நானும் நீயே பேசி முடிவு பண்ணுறது கிடையாது. மக்கள் வந்து எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அவரை. அதான் நான் ஒரு குறிப்போடு இருக்கிறோம். நான் இத்தனை வருஷமாக நான் பிறந்து வளர்ந்துலேருந்து ரெட்டரைக்கு தான் போட்டேன் ஓட்டு. இது வரைக்கும் நான் மறக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஆட்சின்ற வந்து ஆளுங்கட்சி தான் ஆழ்ந்துருக்காங்க. பேசுகிறதுக்கு எதிர்கட்சியாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. மெயின் மேட்ருனா எதிர்கட்சியாக பேசுறதுக்கு ஆள் இல்லை. ரெண்டாவது அதுக்கடுத்தா பிஜேபி அண்ணாமலை தான் வந்து எதிர்கட்சி மாதிரி நடந்துக்கிறார். இப்போ அட்லீஸ்ட் அண்ணாமலை எதிர்கட்சி மாதிரி நடத்துக்கு போயிருக்கிறார். அவர் தான் மெயினாக நடந்து போயிருக்கார். அவர் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு அவங்க பதில் சொல்லவே முடியல. இந்த ஆளுங்கட்சிக்காரே பயப்படுறாங்க, சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த மாதிரி பேசலாமா அப்படி பேசலாமான்னு பயப்படுறாங்க. ஆளுங்கட்சி நல்லா பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுங்கட்சி வந்து இந்த குறையெல்லாம் பண்ணிடுறாங்க இப்போதைக்கு. இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும். திடீர்னு மாற்றி சேஞ்சிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், வர்றது டவுட்டு தான். நல்லா ஆட்சி பார்த்து உதயநிதி வந்துக்கிறாரு, பரவாயில்ல. ஓரளவுக்கு இளைஞருக்கு வந்து பாதை கொடுக்குறாரு. நீங்கள் மூத்தவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை இளைஞருக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணுறாங்க, ஆட்சி நல்லா பண்ணுது, அவ்வளோதான். இப்போ 2027 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே விஸ் நாம் தமிழர் கட்சின்னு வரும்போது உங்களோட சப்போர்ட் யாருக்கும் இருக்கும்? யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இருக்கும். ஆனால் சீமானோட பிடிப்பு கொள்கை திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். மற்றபடி யார் வேணாலும் கூட்டணி வச்சு வரலாம். தாவேகா, அதிமுக, சீமான் அவங்கெல்லாம் கூட்டணி வச்சு வரலாம். பட் அவர் தனித்து நிற்கிறாருன்னும் பொழுது அவருடைய பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல.